يا رسول الله يا حبيب الله يا تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته معيا وتعطرت العوالم بطيب ذكره وريا. وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. وقال عليه الصلاة والسلام: الصبر نصف الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. நம்மை படைத்து பரிபாலித்து நம்மோடு நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து நம்மை இந்த ஜும்மாவுடைய நாளிலே நம்மை அமர வைத்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்மை இருலோகத்திலும் நம்மை கரை சேர்ப்பதற்காக நமக்கு ஈமானை கொடுத்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவருடைய குடும்பத்தார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த உலகிலே மனித வர்க்கங்களை பலவிதமாக அல்லாஹ் தஆலா படைத்துள்ளார். சிலர்களை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாகவும் காஃபிர்களாகவும், தன்னுடைய ரஹ்மத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும், தன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் சற்று தூரமானவர்களாகவும் போன்று மனிதர்களை பல வகைகளிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகிலே படைத்துள்ளார். அதிலே அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மனித வர்க்கத்திலே உயர்ந்த ஒரு தரஜாவை அல்லாஹ் தஆலா ஒரு நாள் ஹஜ்ரத் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஈத் பெருநாள் அன்னைக்கு வெளியே செல்றாங்க. ஈத் பெருநாள் அன்னைக்கு அவங்க போகும்போது ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன வயசு பையன், அவங்க போகும்போது பாதையில நின்றுட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கவலையின் காரணமாக அவன் அழுதுட்டு இருக்கான். ஹஜ்ரத் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, எதுக்குப்பா அழுகுற, எதுக்கு நீங்க அழுகுறீங்க போது, அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்னா, இன்னைக்கு ஈது பெருநாள் வேற, இன்னைக்கு ஈது பெருநாள் அல்லாஹ்வை திருப்தியா வணங்கக்கூடிய நாளு, அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத்துகளுக்கு வணங்கக்கூடிய நாளு. அதனால இந்த நாள் அன்னைக்கு அல்லாஹ் தஆலா புத்தாடைகளை அணிந்து கொண்டு அவனுடைய இல்லத்திற்கு அல்லாஹ் தஆலா செல்லும்படி சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி என்னால போக முடியும், நானும் ஏழையா இருக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் அல்லாஹ்வுடைய பெருநாள் அன்னைக்கு நான் எப்படி போறதுன்னு சொல்லி தெரியாம அந்த சின்ன பையன் அழுதுட்டு இருக்கிறான். இதை கண்ட ஹஜ்ரத் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்டையும் சரியா காசு இல்லை, அந்த சின்ன பையனுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு காசு இல்லை, இருந்தாலும் சரி வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல ஏதாவது
பேரித்த பழத்தினுடைய கொட்டையை ரோட்ல கிடக்கும். அந்த பேரித்த பழத்தை இப்ப இருக்கிற பிளாஸ்டிக் பொறுக்கிறாங்கல்ல, அதை எடுத்து கொடுத்தா எதனால காசு கிடைக்கும்ல, இந்த மாதிரி பேரிச்ச பழத்துடைய கொட்டையை அதை ஒன்னா பொறுக்கி அதை வித்து அதை அந்த சின்ன பையனுக்கு காசை கொடுத்து அவனுக்கு தேவையான உணவு பண்டங்களை கொடுத்து எக்ஸ்ட்ரா செலவுக்கும் கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த செயலை அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு நல்லடியார் இவங்க மாரூஃபுல் கரஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வெள்ளைய சொல்லியமா அழகா இருப்பான். இதை பார்த்த ஒருத்தர் தெருவுல வந்தவங்க வெள்ளைய சொல்லியமா இந்த மாதிரி பெருநாக்கு போற நேரத்துல எதுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ரோட்ல கொட்டையை பொறுக்கிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு அழகா அல்லாஹ் போய் தோத்துட்டு வரலாம்ல. அதுக்கு மாரூஃபுல் கரஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னால அந்த சின்ன பையனுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு காசு இல்லைனாலும் அந்த எண்ணத்தை அல்லாஹ் தஆலா போட்டான், அதனால இந்த ரோட்ல இருக்க இந்த சின்ன சின்ன பொருட்களை பொறுக்கி அந்த சின்ன பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் அல்லாஹ்விற்கு என்ன பிடிக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த விஷயத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு எல்லா விஷயம் செஞ்சு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு நான் இந்த நேரத்துல ஒரு உணவு இந்த விஷயங்கள்லாம் நான் செஞ்சதுனால அந்த பிள்ளையை எதிர்காலத்துல யா அல்லாஹ் கல்புல ஈமான நிரப்பி அவங்கள உன் வழியில நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஹஜ்ரத் மாரூஃபுல் கரஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சின்ன பையனுக்கு துவா செஞ்சு விட்டாங்க. அப்படி துவா செஞ்ச அந்த சிறிய பையன் தான் எதிர்காலத்திலே பெரும் மேதையாக மாறிய ஹஜ்ரத் சிர்ரியு சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாறினார்கள் என்று வரலாறு பேசுகிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சா அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன கூலி கொடுப்பான் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி நினைக்க மாட்டான். நீ செய்யக்கூடிய சிறிய விஷயங்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே பெரிய விஷயமாக தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். ஏன்னா பெரிய பெரிய நாதாக்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து சாக்கு போக்கு தேடுது அப்படின்னு. ஏதாவது இவன் இந்த சின்ன விஷயத்தை செஞ்சிட மாட்டானா, அல்லாஹ் அவனை பிடிச்சி அல்லாஹ் தஆலாவுக்கு அவனை விருப்பம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை அவன்கிட்ட வெளிவரதுக்காண்டி பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குறான். ரோட்ல போகும்போது ஒரு சின்ன கல்ல ரோட்ல போட்டு வச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா, அதை நீ நோத்தி போட்டா அல்லாஹ் தஆலாக்கு உன்னை பெரிய உள்ள அடியாரா அல்லாஹ் தஆலா மாத்திடுவான். அல்லாஹ் தஆலா பெரிய பெரிய நாதாக்களை உருவாக்கியது சின்ன விஷயத்தை பிடிச்சுதான். அவங்கள்ட்ட வெளிவந்த ஒரு சிறிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா பிடிச்சதுனாலதான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இல்முல பெரிய பரக்கத் செஞ்சான், இர்ஃபான்ல பரக்கத் செஞ்சான். இன்னைக்கு காலகட்டத்துல அவங்களை மதரசாக்களை போற்றக்கூடிய மாபெரும் மேதையாக அல்லாஹ் தஆலா பார்க்கணும். ஏன்னா ஹஜ்ரத் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஒரு சரித்திரத்தை பார்ப்போம். அவங்க எப்படி இந்த காலத்துல மாபெரும் மேதையா மாறினாங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் மேதை, அவங்களுக்கு அதிகபட்ச இல்மு இருந்துச்சு. ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க எழுதுன இஹ்யா உலூமுத்தீன் அப்படிங்கிற ஒரு கிதாப ஒரு இமாம்கள்லாம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த காலத்துல ஒருவேளை ஹதீஸும் ஆயத்தும் இல்லாம போச்சுனா கூட, ஒரு கற்பனையில இல்லாம போச்சுனாலும் கூட இந்த இஹ்யா உலூமுத்தீன் இந்த கிதாப வச்சு ஒட்டுமொத்த இஸ்லாத்தை கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கின ஒரு கிதாப் எழுதுறாங்க ஹஜ்ரத் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவ்வளவு பெரிய இல்மு, உச்சகட்டமான இல்மு அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த இல்ம அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க சில சீடர்கள், எப்படி உங்களுக்கு இவ்வளவு இல்மு வந்துச்சு, எப்படி உங்களுக்கு இவ்வளவு இல்மு வந்துச்சுன்னு கேட்கப்படும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் நான் கிதாப் எழுதிட்டு இருக்கும் போது அந்த ரேகை, அந்த மயில் இறகு அந்த தான் வச்சு கிதாப் இங்கு தொட்டு எழுதுவாங்க. ஒரு நாள் அவங்க எழுதிட்டு இருக்கும் போது ஒரு ஈ வந்து அந்த இதுல உட்காந்துருச்சு, இந்த மயில் இறகுல இங்க்ல ஈ வந்து உட்காந்துருச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அந்த ஈ வந்து அந்த இங்க குடிச்சிட்டு இருக்கு, அந்த இங்க குடிச்சு முடிக்கிற வரைக்கும் கையை ஆட்டாம கொள்ளாம அழகா அப்படியே பொறுமையா அப்படியே வச்சிருந்தாங்க. இந்த ஈ ஃபுல்லா குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த ஈ இங்க குடிச்சு முடிச்சுட்டு அந்த ஈ பறந்து போயிடுச்சு. அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த செயல் பிடிச்சு போச்சு. அதனால அல்லாஹ் தஆலா அவர்களை எதிர்காலத்தில் மாற்றக்கூடிய மிக பெரும் சீதேவியா இல்மினுடைய கல்வி கடலா அல்லாஹ் தஆலா அவங்க மாத்தி வச்சான். இது அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அல்லாஹ்விற்காக அவர்கள் பொறுமை கொண்டார்கள்.
இதனைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா பஷாரத் சுப செய்தி சொல்றான். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மாபெரும் சுப செய்தி. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துக்கு அடுத்தது ஒரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா பேசும்போது, பொறுமையாளர்களுக்கு நான் எப்படிலாம் சோதனை கொடுப்பேன் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, நான் அவங்களை சோதிப்பேன், பல விதமா நான் அவங்களை சோதிப்பேன். சோதிக்கும் போது பயத்தை கொண்டு பசி பட்டினி வச்சு அவங்க நான் சோதிச்சுட்டு இருப்பேன். அல்லாஹ் தஆலா பசி பட்டினி வச்சு அல்லாஹ் தஆலா சோதிப்பேன். இதெல்லாம் சோதனை. பொறுமையாளர்களுக்கு இதெல்லாம் சோதனை. அவங்க அந்த சோதனை அல்லாஹ்விடம் இருந்து வருது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா, அல்லாஹ்வுக்காக அதை பொறுமை கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மாபெரும் கூலியை கொடுப்பான். இது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்சது. சரி, அல்லாஹ் தஆலா எப்படி இந்த பசி பட்டினி வச்சு சோதிப்பான்? சோதிச்சானா அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிச்சமான அடியார்களை எப்படி ஆவாங்க? கேள்வி வரணும்ல. இது அல்லாஹ் தஆலா இதை நமக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டான். அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம ஃபுல்லா எடுத்து பார்த்தா அவங்க அல்லாஹ் தஆலாவுக்கு பிடித்த ஒரு அடியார், ரொம்பவும் பிடிச்ச ஒரு அடியார். பெருமானார் அவங்களை விட பிடிச்ச ஒரு அடியார் உலகத்துல இல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா அதை விட பெருசான ஒரு பிடித்த அடியார்களை அல்லாஹ் படைக்கவே இல்லை. இப்பேற்பட்ட பிடிச்ச அடியார்கள் அல்லாஹ் தஆலா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நம்மகிட்ட நிறைய காசு பணம்லாம் இருக்கு, நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்குது, அவன் ஒரு பசியில இருக்கிறான், ஒரு பட்டினியில இருக்கான், காசு கையில காசு இல்லை, நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் காசு கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்வோம். இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். ஆனா அல்லாஹ் தஆலா மாலிகுல் முல்க், அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் கொண்ட அல்லாஹ் தஆலா தனக்கு பிடித்த ஒரு அடியார்களை பசியில எப்படி அல்லாஹ் தஆலா விடுவான்? ஏன் அல்லாஹ் கிட்ட காசு இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா தனக்கு பிடித்த அடியார்களை காசு இல்லாம பசியை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிச்சுட்டு இருப்பான். இந்த அளவுக்கு சோதித்ததுக்கு அப்புறமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தன்னுடைய ரப்பினிடமிருந்து உண்டான ஒரு சின்ன சோதனை தான் என்று அறிந்ததனால் அவர்கள் அஷ்ரஃபுல் அன்பியாவா மாறினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம என்ன செய்றோம்? சின்ன ஒரு தலைவலி தான், ஒரு சின்ன ஒரு தலைவலி தான். சின்ன தலைவலிக்கு நம்ம என்ன, யா அல்லாஹ் எதுக்கு எனக்கு மட்டும் எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற? ஏன் எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் செய்யுது? நான் என்ன உனக்கு பாவம் செஞ்சேன்? ஓ அல்லாஹ் தஆலா உன் பாவத்தை பிடிக்க ஆரம்பிச்சான்னா உனக்கு ரஹ்மத்தை கட்டாயிடும். அவ்வளவு நீ பாவம் செஞ்சுட்டு அட்டுலை செஞ்சுட்டு அலையிறது உலகத்துல. அல்லாஹ் தஆலா அதை அப்படியே மறைச்சு உனக்கு ரஹ்மத்தை கொடுக்குறான்னா அதுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு நீ சுக்ர் செய்யணும். உனக்கு கொடுத்த ஹயாத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அல்லாஹ் தஆலா அடுத்து இந்த ஆயத்துல சொல்லும்போது, வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், அவர்களுடைய உடைமைகளை அவர்களுடைய பொருட்கள், திடீர்னு ஒருத்தவங்க செல்வந்தர்களா இருப்பாங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, திடீர்னு எல்லா பணமும் குறைஞ்சிரும். ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் தஆலா செலவு கொடுத்துருவான். அவங்க குடும்பத்துல ஏதாவது அவங்களுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளை வச்சிருப்பாங்க, செல்வ சீமாட்டி அழகா சந்தோஷமா மன நிறைவா வாழ்வாங்க. திடீர்னு அல்லாஹ் தஆலா 9 இதை பிடிங்கி விட்டு 1 கொடுப்பான். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? யா அல்லாஹ் எதுக்கு எனக்கு மட்டும் இதெல்லாம் கொடுக்குற? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை குறை சொல்லுவாங்க. உனக்கு படைச்சு பரிபாலிச்சு உனக்கு எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செய்யற அல்லாஹ்வுக்கு தெரியாத உனக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு? நீ அந்த பொருளை பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா ஹயாத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அல்லாஹ்வுக்கு நீ சுக்ர் செஞ்சினா அல்லாஹ் தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்துல உனக்கு கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துல விட்டுருவான். மஹ்ஷர் மைதானத்துல அந்த பிள்ளைங்க உனக்காண்டி வந்து சிபாரிசு செய்வாங்க. சிபாரிசு செய்யக்கூடியது பெருமானாருக்கு மட்டும் உள்ளதுதான். இருந்தாலும் ஹதீஸ் ஷரீஃப்ல வரும்பொழுது மற்றவர்களும் சிபாரிசு செய்யலாம் அப்படின்னு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. சரி, இந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கும்போது பொருளை குறைச்சி விட்டான், பிள்ளைங்களை குடிக்கிட்டான், பசியை பட்டி வச்சு அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு பிள்ளைங்களை அல்லாஹ் தஆலா கொடுங்க இல்லையா? 3 ஆண் மக்களை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா.
கொடுத்த ஆண் மக்களை அல்லாஹ் தஆலா சின்ன குழந்தையிலே ஹயாத்தை வாங்கிட்டான். அவங்கள விட வேற யாராவது சோதனை இருக்க முடியுமா? இவ்வளவு அல்லாஹ் தஆலா சோதனைகள் கொடுத்தோம், எல்லாத்துக்கும் இந்த அளவு சோதனை கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் ஃபபஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி. என்ன சுப செய்தி? பொறுமையாளர்களுக்கு என்ன சுப செய்தி? அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டார்கள் என்று பார்த்தால் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டுனா சுப செய்தி. ஏன்னா பொறுமைங்கிறது நம்ம சின்ன விஷயம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஈமானுங்கிற அந்த ஒரு மண்டபத்துல 4 தூண்கள் இருக்கும். அதுல முக்கியமான ஒரு தூண் பொறுமை. பொறுமை இல்லைன்னா ஈமானே உடைஞ்சிரும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை ரொம்ப மேம்படுத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல விஷயத்துல பல விதமா சொல்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ரமலான் மாசத்துல நம்ம நிறைய தொழுது வாழ்ந்து இபாதத் செய்வோம். பொதுவாக அது நம்மள்ட்ட உடைய ஒரு பெரிய ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கம். அல்லாஹ்வுக்காண்டி ரமலான் மாசத்துல மட்டும் நம்ம திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு அடியாருங்கிற மாதிரி அல்லாஹ்விற்கு நம்ம அதிகமா இபாதத் செய்யறதுங்கிறது அல்லாஹ் தஆலாவும் அதை தடுக்கல, செய்வோம். ஆனா இந்த ரமலான் மாசத்தை முடிஞ்சோம் நம்ம இந்த இபாதத்துல நீடிச்சு இருக்கிறோமா? அல்லாஹ் தஆலாவுக்கு செய்யக்கூடிய இபாதத்துல ரமலான் மாதங்களை முடிந்ததற்கு பிறகும் அந்த இபாதத், ரமலான் மாசத்துல செய்யக்கூடிய இபாதத்துகளை நம்ம நீடிச்சு இருக்கிறோமான்னு பார்க்கணும். அல்லாஹ் தஆலாவுக்கு செய்யக்கூடிய அவனை ஞாபகம் செய்தாலுமே அது இபாதத் தான். நீங்க சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த மாதிரி அல்லாஹ்வை zikr செய்றீங்களே, இதுவும் இபாதத். ஆனால் அல்லாஹ்வை வாயால் சொல்லாமல் வெறுமனையே அவனை நினைத்து கொண்டு இருப்பதும் இபாதத் தான். அவனுடைய ரஹ்மத்துகளை நினைத்து, அல்லாஹ் எனக்கு இந்த ரஹ்மத்துலாம் நீ கொடுத்தியே, இதுக்கெல்லாம் நான் எப்படி உன்னை நன்றி செலுத்த போறேன்னு சொல்லிட்டு ஏங்குறதும் இபாதத் தான். நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, இவ்வளவு பாவத்தை செஞ்சு நான் உன்கிட்ட எப்படி இஸ்திக்ஃபார் செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதும் இபாதத் தான். ஒரு விஷயம், ஒருத்தவன் இஸ்திக்ஃபார் அல்லாஹ் வீட்டுல அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ் இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் தஆலா அவன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டு இருக்க பிறகு அவனை மன்னிப்பானா, இல்ல அதுக்கு முன்னாடியே மன்னிச்சிருவானா, இல்ல சொல்லும் போதே அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன் அடியார்கள்ட்ட சொல்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்தை நம்ம பிரிச்சு பார்ப்போம். நப்பி இபாதி, அல்லாஹ் தஆலா இபாதின்னு சொல்லி தன் பக்கத்துல சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா இபாதத், இபாதி, அப்துங்கிற ஒரு வார்த்தை, அடியான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. எதை வச்சு சொல்றேன்னா, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேதம் வந்தால் அனைத்து வேதங்களுடைய சட்டங்களும் போய்விடும் என்று உயர்ந்த வேதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட அந்த வேதத்திலே, பெருமானாருக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தஆலா யா முஹம்மத் சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மத் சொல்லி சொல்றதுக்கும் வெறும் முஹம்மது அப்படின்னு சொல்றதுக்கும் பல வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் தஆலா அந்த வேதத்துல யா மூசா, யா ஈசா, யா யஹ்யா போன்று எல்லா நபிமார்களுக்கும் அந்த யாங்கிற வார்த்தையை சொல்லி தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இப்ப நம்ம ஒருத்தவங்களை கூப்பிடுறோம், அப்துல்லா இங்க வாபா அப்படின்னு சொல்லி, இப்படின்னு கூப்பிடுறதுக்கும் செல்லம் இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது ரெண்டுத்துல எது உயர்ந்தது? செல்லம் இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது தான் உயர்ந்தது. அப்துல்லா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது அதை விட கொஞ்சம் தாழ்ந்தது. ஏன்னா ஒரு இடத்துல அவங்களுடைய பேரை சொல்வதற்கு விட அவருடைய செல்லமாக அழைப்பதுதான் அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு பிடித்த அடியார்கள், அவர்களுக்கு அவருடைய முஹப்பத்திற்கு மிகவும் உண்டான ஒரு அடியார்கள் என்பதால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யா முஸம்மில், யா முத்தஸிர் போன்ற அல்லாஹ் தஆலா அழகிய வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைக்கிறார். சரி, இப்ப நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ்வளவு அஷ்ரஃபுல் அம்பியாவாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும்போது கூட இபாதி, இபாதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா தன் பக்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்வதை நாம் பெரிதாக கருத வேண்டும். அப்படிங்கும் போது முஸ்லீமாக இருந்தாலும், காஃபிராக இருந்தாலும், யஹூதியா இருந்தாலும், நஸ்ரானியா இருந்தாலும், எந்த இதுல இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தான் அடியார்கள் என்று சொல்லும் போது அடியார்கள் அல்லாஹ் தஆலா இங்க விட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. நீ பாவம் செஞ்சாலும் அவன் என் அடியார்கள் தான், நீ நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் என் அடியார்கள் தான். அல்லாஹ் தஆலா நீ என்ன செஞ்சாலும் நீ எனக்கு பிடிச்சமான ஒரு அடியார் தான்ப்பா. ஏன்னா உனக்கு இடம் அல்லாஹ்வா நான் இருக்கிறேன், என்ன விட்டா உனக்கு வேற அல்லாஹ் இல்லையே, வேற யார்கிட்ட நீ போய் கையேந்துவ அப்படின்னு அல்லாஹ் தஆலா தான் அடியார்கள் சொல்லி தான் பக்கத்துல இணைச்சு சொல்றான். நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், என்ன பத்தி என் அடியார்கள்ட்ட நபியே நீங்க சொல்லுங்க, நான் மன்னிக்க கூடியவன் சொல்லி சொல்லுங்க. நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ உஹது மலை அளவுக்கு பெரிய பாவம் செஞ்சாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லி சொல்றான். ஏன்? பொதுவா மனிதர்களுடைய ஒரு இயல்பு தன்மை என்னன்னா பாவம் செய்யறது தான் மனிதர்களுடைய. அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையின் கீழே தான் அவனை படைச்சது. பாவம் செய்யணுங்கிறது தான், பாவம் செய்யணுங்கிறது கிடையாது, பாவம் செய்யக்கூடிய ஒரு இயல்பு தன்மையின் மீதே அவனை படைச்சான். எதுக்கு அல்லாஹ் தஆலா பாவம் செய்யணுங்கிற அந்த இயல்புல படைக்கணும்? நம்மள பாவம் செய்யணுங்கிற அந்த இயல்புல அல்லாஹ் படைச்சு நம்மளை தண்டிக்கிறது அல்லாஹ்வின் மீது அது அல்லாஹ் ஒரு நியாயமே கிடையாது. நம்ம எப்படி அல்லாஹ் மேல நம்ம தப்ப போறோம், நீ தானே அல்ல என்ன பாவம் செய்யற மாதிரி படைச்ச, அதனால நான் பாவம் செஞ்சேன், நீ தானே தப்பு பண்ணதுன்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா அந்த நோக்கத்தில் படைக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் தஆலா நீ பாவம் செய்யணுங்கிற நோக்கத்துல அல்லாஹ் தஆலா படைக்கல. நீ பாவம் செய்யாமையே நீ அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டா உன்னுடைய அந்தஸ்து உயரணும் அப்படிங்கிற எண்ணத்துல அல்லாஹ் தஆலா படைச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுங்க பாவம்? அவங்க எந்த பாவம் செஞ்சாங்க? ஒரு பாவத்தை கூட யாரால காட்ட முடியாது. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட விளையாட்டுக்கு கூட ஒரு பாவம் சொன்னது கிடையாது, ஒரு பாவம் செஞ்சது கிடையாது. அப்படி இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. ஏன்? அல்லாஹ் தஆலாவுக்கு நெருக்கமான அடியாராக அவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு நெருக்கமான அடியாராக ஆக வேண்டும் என்பதற்காக அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்லும்போது லியக்ஃபிரகல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர், உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட நபி நீங்க. அவங்க முன் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிட்டாங்க, அல்லாஹ் தஆலா மன்னித்த ஒரு நபி. பிற்காலத்தில் அவர்கள் ஏதாவது பாவம் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களுடைய பின்பாவங்களே மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்க. ஏன்? நீ பாவம் செய்யணுங்கிற ஒரு எண்ணமா? பாவம் செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே நீ செல்ல வேண்டும் என்பதற்காக தான். அல்லாஹ் தஆலா இதனை அல்லாஹ் தஆலா பாவம் செய்யாமல் செய்யாமலும் அல்லாஹ்விடத்திலே நீ திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் வந்துச்சு, பொருள் எல்லாம் குறைச்சு விட்டோம், அவங்களுடைய பஞ்சத்துல நாம அடிபட வச்சோம், இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வின் பக்கத்தை திரும்ப வேண்டும். அவங்க இந்த அளவுக்கு ஈமான் கொண்டவர்களிடத்திலே இந்த அளவுக்கு சோதனை வந்தாலும் கூட மீண்டும் அல்லாஹ்விடத்திலே திரும்புவார்கள். உலாயிக்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா அஸாபத்து முஸீபா, அவர்களிடத்தில் ஏதாவது முசீபத்துகள் நிகழ்ந்தால், கஷ்டங்கள் நஷ்டங்கள், ஏதாவது ஒரு துன்பம், எந்த துன்பங்களா இருந்தால் காலு, அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள்,
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்தே வந்தது. எனவே நாங்களும் அல்லாஹ்விடத்திலே போறோம். அல்லாஹ்விடத்துல போறோம்னா இந்த கஷ்டங்கள் ரப்பே நீ கொடுத்தது, நீ கொடுத்த இந்த கஷ்டத்தை உன்கிட்டே நான் இந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற ஒரு மாநாடு. நண்பர்களே, யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்ச ரஹ்மத்துகள், உபகாரங்கள் ஏராளமாக இருந்தது. நீ செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பிடிக்க ஆரம்பித்தார் என்று சொன்னால் கொஞ்ச நஞ்சம் இல்லை. வரக்கூடிய ரமதானில் இருந்து இல்ல, இப்பல இருந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்யறது ரொம்பவும் பெரிய ஒரு தரஜா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்துல ரொம்ப நாள் ஒரு பஞ்சத்துல அடிபட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒரு பஞ்சம், மழை ரொம்ப நாளா வரல. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஒரு பெரிய மைதானத்துக்கு வந்து நின்றுட்டாங்க. இங்க நின்று அல்லாஹ்விட துஆ செய்வோம், அல்லாஹ் தஆலா கண்டிப்பா நமக்கு ரஹ்மத்தை இறக்குவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு பெருமானார் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், என் கூட்டத்தை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் மழை உன்னுடைய கருணையை காட்டு, மழையை பொழிய வை அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய கூட்டத்தில் இருந்தே ஒரு மனிதர், பாவியான ஒரு மனிதன் இருக்கிறான், அவர்களை கூட்டத்திலிருந்து வெளியாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மலையை இறக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை தான் கூட்டத்துல திரும்பி சொல்றதுக்குள்ள மழை வந்து இறங்கிடுச்சு. மழை வந்து இறங்கிச்சு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வந்துருச்சு. சரி, கூட்டத்தார்கள் எல்லாம் போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியா, அவங்க தான் கலீமுல்லா வச்சு அல்லாஹ் கிட்ட பேசக்கூடிய ஆளு. அதனால அல்லாஹ் கிட்ட போய் சொன்னாங்க, தனியா போய் சொன்னாங்க, யா அல்லாஹ், மேலும் சொன்ன கூட்டத்துல வந்து ஒரு ஆளை வெளியாக சொல்லி, பாவியான ஒரு அடியார் இருக்கிறாங்க, அவங்கள வெளியே போறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒரு ரஹ்மத்தை இறக்கிட்டியே, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மூசாவே, எந்த அடியானுக்காக நான் என்னுடைய ரஹ்மத்தை நிறுத்தி வைத்தேனோ அவனுக்காகவே நான் என்னுடைய ரஹ்மத்தை திறந்து விட்டேன், எப்படி அல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், அந்த அங்க என்ன நடந்துச்சுங்கிறத அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த அடியான், கூட்டத்துல இருந்த ஒரு அடியான், ரப்பே, நான் நிறைய பாவம் செஞ்சேன், எவ்வளவோ நான் பாவம் செஞ்சேன், பாவம் செஞ்சு இத்தனை நாள் நான் பாவம் செஞ்ச என் பாவத்தை என்னோட நண்பருக்கு கூட தெரியாது, இப்ப நீ இந்த ஒட்டுமொத்த கூட்டத்திற்கு முன்னாடியே நீ என்ன அசிங்கப்படுத்திடாத அல்லான்னு சொல்லி அவன் விட்ட ஒரு கண்ணீர் பூமியில விழுவதுக்கு முன்னாடி வானத்துல அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை இறக்கிட்டான். ஏன்னா அல்லாஹ் தஆலா அவ்வளவு கிருபையாளர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது, அத்தாயிபு கமன் லா தம்பலஹு, தௌபா செய்யக்கூடியவன் பாவமே செய்யாதவனை போலதான். தௌபா செய்யறவன் பாவமே செய்யாதவனை போலதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தாயிபு கமன் லா தம்பலஹு, பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதை செஞ்சு நீங்க வருத்தப்படுறதே உங்களுக்கு தௌபா தான் அப்படின்னு. நான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அவங்க பிள்ளைங்க கேட்டாங்க. அவங்க பிள்ளைங்க கேட்டாங்க, பாப்பா, நீங்க வந்து ஒரு தப்பு செஞ்சீங்க, சொர்க்கத்துல அந்த கனியை சாப்பிட்டீங்க, அதனால அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல இருந்தே உங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டான். இது நீங்க உயர்ந்தவங்களா, இல்ல உங்களுடைய சந்ததியில் இருந்து வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பிள்ளைங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அவங்கள உயர்ந்தவங்களான்னு சொல்றதை விட இன்னொன்னு நான் சொல்றேன், நான் அவங்கள சொல்றதை விட அவங்களுடைய உம்மத்தை பத்தி நான் சொல்றேன். இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் செய்யாத பாவங்களை, அவங்க செஞ்ச பாவங்களை விட அதிகமான பாவங்கள் அவங்க உம்மத்து செய்வாங்க. நீங்க முன் சென்ற சமுதாயங்கள் செஞ்ச பாவத்தை விட அதிகபட்சமான பாவம் அவங்க சமுதாயம் செய்வாங்க. செய்யாத பாவமே இருக்காது.
ஆனா அல்லாஹ் தஆலா அவங்க உம்மத்துக்கு இறக்காத ரஹ்மத்தே இருக்காது. எல்லா ரஹ்மத்தும் அல்லாஹ் தஆலா இறக்குவான். நான் ஒரே ஒரு பாவம் தான், ஒரே ஒரு கனியை தான் சாப்பிட்டேன், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே என்னை அனுப்பி விட்டான். ஆனா அவங்க உம்மத்து எல்லா பாவமும் செய்வாங்க, செஞ்சுவிட்டு கடைசியா ரூஹு இங்க பிரியறதுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு கண்ணீர் துளி கல்பால் வருத்தப்படணும். கல்பால வருத்தப்படணும், வெறும் வாயாலே சொல்லக்கூடாது. கல்பால வருத்தப்பட்டு எல்லாம் செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவன் ரூஹு பிரிஞ்சாலும் அடுத்த நிமிஷம் அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்துக்கு தீர்ப்பளிப்பான். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தின் மீது கிருபை கொண்டிருக்கிறார். ஏன் நம்ம உம்மத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உம்மத்திற்கு செஞ்ச அவ்வளவு கிருபை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபுல் அன்பியா, தன்னுடைய ஹபீபை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவருடைய உம்மத்தையே கண்ணியப்படுத்தினார். நாளை கியாமத் நாளிலே 120 சஃப்கள் அனைத்து உம்மத்துகளும் நிற்கும். அதுல 80 சஃப்கள் உம்மத்தே முஹம்மதியா. ஏனைய உம்மத்துகள் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் உம்மத்தே முஹம்மதியாவிற்கு மட்டும் முன்னுரிமை, 80 சஃப்கள் அவங்க நிற்பாங்க. ஆஹா அன்பர்களே, யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்ச ரஹ்மத்துகளும் நம்ம அவனுக்கு செய்யக்கூடிய மாறுகளும் யோசிச்சு பாருங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தினாலே பாவம் செஞ்சிட்டு இருக்கோம், அல்லாஹ் தஆலா ரஹ்மத் மேல ரஹ்மத் செய்றான். இவ்வளவு செஞ்ச ரஹ்மத்துக்கு நம்ம இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விட கல்பின் ரீதியா இஸ்திக்ஃபார் கேளுங்க, வெறும் லிசான் நாவின் மூலமா கேட்காதீங்க. அல்லாஹ் தஆலா அவனுக்கு செஞ்ச ரஹ்மத்தை தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டு பாருங்க. அல்லாஹ் தஆலா ரப்பே மன்னிச்சுக்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில், ஏன்னா பொதுவாக எல்லாரும் முன்னாடி கேட்டா அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு சங்கடம் இருக்கும். எல்லாரும் மூலியமா எல்லாம் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் கேட்டு அல்லாஹ்விடத்திலே சென்று அவனிடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் தஆலா இந்த ஏனைய உம்மத்துகளுக்கும் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நபிமார்களும் சித்தியீன்கள் சாலிஹீன்களோடும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. أشهد